சின்ன தாட் ஆனா பெரிய இம்பாக்ட். வெல்கம் டு ஒரு கதை சொல்லலாமா சீரிஸ். ஒரு அத்லீட் ஒரு மேரத்தான் ரேஸ் ஓடிட்டு இருந்தாராம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி கல்லு அவரோட ஷூக்குள்ள போயிடுச்சான். அது அவரை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சான். இனிஷியலா அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடினாராம். கொஞ்சம் தூரம் ஓட ஓட அந்த கல் மேல மிதிச்சு அவருடைய கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சான். என்ன பண்றதுன்னே தெரியாத அவரு ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அந்த கல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாராம். அந்த கல்லுனால ஏற்பட்ட வலி காலில் அப்படியே தான் இருந்தது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரு. அந்த ரேஸை ஓடினதோட மட்டும் இல்லாம முடிக்கவும் செஞ்சாரு. நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான் இல்ல. நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி கல் டிஃபிகல்ட்டிஸாவோ ஃபெயிலியர்ஸாவோ இல்லை ஒரு அனயன்ஸாவோ நம்ம கிட்ட வரும். நம்ம அது மேலே ஏறி மிதிச்சுட்டு அது கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணுற டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் நம்ம நின்று அந்த கல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு திரும்ப ஓட ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம அந்த சக்ஸஸ்க்கு ரீச் ஆயிடும். ஸோ எங்கே தேவையோ நிறுத்தி பாஸ் பண்ணி அந்த கல்லை எடுத்து வெளில தூக்கி போட்டு ஓடிட்டே இருங்க. நெவர் எவர் கிவ் அப். ஸோ இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.